வெல்கம் டு வெள்ளாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் அகண்டா 2 படத்தின் துறைமசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனையால் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு வழியாக வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா போன தடவை வந்து டிக்கெட்லாம் இஷ்யூஸ் பண்ணியும் இந்த திரைப்படம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு வழியாக வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த திரைப்படத்தோட கதை எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் நடிகர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எப்படி நடித்தாங்க? இந்த திரைப்படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம். இந்த திரைப்படத்தில் பாலகிருஷ்ணா, ஆதி, சமிதா மற்றும் பலர். இந்த திரைப்படத்தோட இசை தாமன். இந்த படத்தை இந்த ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஓயாபதி. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் 2 பாலகிருஷ்ணா, அகண்டா, இன்னொன்று பாலகிருஷ்ணா வந்து அவர் சொந்த ஊரில் தான் இருக்காரு. இன்னொன்று பாலகிருஷ்ணா வந்து ஆன்மீகத்தை வந்து பயணம் நோக்கி அவர் போகிறாரு. அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பாலகிருஷ்ணா. இன்னொன்று பாலகிருஷ்ணாவோட பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தையா இருந்திருக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த குழந்தை வந்து வளர்ந்துருக்கும். நல்லா வளர்ந்துட்டு அது ஒரு பெரிய வந்து சயின்டிஸ்ட். ஸோ வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில மருந்தெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் சைனா கவர்மெண்ட்டுக்கும், அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிரச்சனையை நோக்கி தான் இந்த திரைப்படம் வந்து நவுறுது. ஏன்னா என்ன சொல்கிறதுனா, சைனாவோட ஒரு ஹெட் ஜென்ரல் அவரோட சன்னை வந்து இந்திய கவர்மெண்ட்டில் வந்து அவர் வந்து கொண்டுறாங்க. இந்தியா கவர்மெண்ட் கிட்ட வந்து என் பையன் வந்து இறந்துட்டான், அந்த இந்தியா கவர்மெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து நம்ம இந்தியாவை அழிக்கணும், நம்ம பாரத நாட்டை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க சைனாவில். ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி அழிக்க முடியும், எப்படி அழிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரே வழி தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அதாவது நான் சொல்லலைங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து, அதாவது இந்திய மக்கள் வந்து ஒரே ஒரு நம்பிக்கை, முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை வச்சுருக்காங்க. கடவுளோட நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து அசைக்க முடியாமல் வச்சுருக்காங்க. அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு தான் இவங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் தான் சைனா இது பண்ணுறாங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி ஏன்னா நம்ம வந்து குண்டு வச்சோ இல்லை பாம் வச்சோ ஏதோ வச்சோ அதெல்லாம் நம்ம அழிக்க முடியாது. ஸோ வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்களை வந்து ஒரே நேரத்தில் நம்ம வந்து அழிக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு வந்து ஒரே வழி, மகா கும்பமேளா. ஒரு பெரிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் வந்து கங்கை, அதாவது அந்த ஆற்றுல வந்து குளிச்சாங்கன்னா நோய் நொடியும் நம்மளோட கஷ்டமோ எதுவுமே வந்து கிட்ட நெருங்காது. அந்த மாதிரி ஒரு ஆற்றுல வந்து குளிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றுல தான் என்னன்னா ஒரு வைரஸ், ஒரு பெரிய வைரஸ், அதாவது நம்ம வந்து கொரோனா வைரஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொரோனா வைரஸ் எப்படி பரப்புனாங்க, சைனா கவர்மெண்ட் தான் எல்லாமே இதுவாச்சு, சைனா மூலமாக தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஒரு அந்த ஆற்றுல வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒரு வைரஸை கலந்துடுறாங்க. ஸோ மக்கள் வந்து என்ன நோயின்னு தெரியாத அளவுக்கு, டாக்டர் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் மயக்கடிச்சு ஊந்தலே கிடப்பாங்க. அப்படிப்பட்ட இதுதான். ஒரு பக்கம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம குளிக்க வந்து தான், அதாவது நம்ம சிவனை வந்து கும்பிட வந்தோமே, நம்ம கடவுள் நம்பிக்கையை வந்து வச்சு நம்ம கும்பிட வந்தோமே, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அவங்க ஆளுங்கட்சி ஆட்சியை வந்து கலைக்கணும், நாம் தான் ஆட்சியை பிடிக்கணும். ஏன்னா வந்து இந்த ஆட்சியால் தான் எங்கள் அப்பா வந்து பதவி ஆசையால் பதவியை பிடிக்க முடியாமல் இறந்தாரு, அவங்களோட பையன் தான் வந்து நான் எப்படியா பதவியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் இல்லை, கடவுள் இருந்தான்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத பிரச்சாரம்லாம் பரப்புகிறாங்க. மக்களும் வந்து அதை நம்பி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நெத்தியில் குங்குமம் வைக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மருந்து கண்டுபிடிச்ச ஒரே இது பாலகிருஷ்ணாவோட பொண்ணு சயின்டிஸ்ட். அவங்க தான் வந்து இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்து கண்டுபிடிச்சி எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி வரும்போது தான் அவங்க டீமை எல்லாரையும் வந்து அழிச்சிடுறாங்க. இது எதிரி கும்பலுக்கு வந்து அவங்க டீம் எல்லாம் அழிச்சிடறாங்க. ஆனால் அந்த மருந்து மட்டும் எப்படியாவது காப்பாற்றி பாலகிருஷ்ணனோட பொண்ணு வந்து கொண்டு போக நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அகண்டாவை வந்து சந்திக்கிறாங்க.
அவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பொண்ணு பேசுகிறாங்க, நான் உன்னை எல்லாத்தையும் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு அவர் தான். ஏன்னா வந்து அவர் என்னன்னா சிவனோட அவதாரம், சிவனோட அவதாரம் சொல்றதை விட சிவன் வந்தே தான் பிறக்கிறாங்க இவங்க வயிற்றுல. ஏன்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு வந்து அவர் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மருந்து அவர் எடுத்துன்னு போய் எல்லாரும் மக்களையும் காப்பாற்றினாரா இல்லையா? ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கையே இல்லை, எந்த கோயிலும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மக்கள் மத்தியில் அகண்டா கடவுள் நம்பிக்கையை வந்து மறுபடியும் வந்து நிரூபிச்சாரா இல்லையான் தான் இந்த படத்தோட முழு திரைக்கதையும். இந்த திரைப்படம் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, செகண்ட் ஆஃப் இந்த பார்ட் 2 வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, முழுக்க வந்து என்ன பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, சிவன் மட்டும்தான் கடவுள், அவரை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை. இந்து மதம் தான் ஒரு பெரிய மதம், அது அவங்கள தவிர வேற எந்த மதம் பெரிய மதம் இல்லை. அதாவது முழுக்க என்னன்னா பிஜேபியை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, பிஜேபிக்கு சப்போர்ட்டாகவே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து சில குறைகள் சொன்னாங்கன்னா இந்த படத்தில் இதுதான். ஏன்னா வந்து கடவுள் வந்து எல்லாரும் கடவுள் தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு வந்து அது சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி தான் சொல்கிறாரு நடிகர் பாலகிருஷ்ணாவோட படம்னாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது பூ சுத்துறது தான். இங்கேருந்து தரையிலேருந்துனே போய் வந்து பாஞ்சி ஹெலிகாப்டர் பிடிப்பார். அதாவது இதுலேயும் வந்து ஓப்பனிங் என்ட்ரன்ஸ் சீன் வந்து ஒரு பயங்கரமான சீன்ஸ். காரை விட்டு இறங்கி வருவார், இறங்கி விட்டு கார் மட்டும் தனியாக ரவுண்ட் அடிக்கும். ஆனால் அவர் ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு தனியாக நடந்து வருவார். நடந்து வரும்போதே அவர் அடிக்கவே மாட்டார், 20 பேர் மேலே பறப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறாங்க, டக்கு கை தட்டலாம். ஆனால் வந்து நடக்குமா? ஆனால் பாலகிருஷ்ணா, ஏன்னா சிவனோட அவதாரத்துலேருந்து வர வந்து அவருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது, அவரு என்ன ஒன்றா பண்ணலாம் நம்ம வந்து ஏற்றுப்பாங்க. ஆனால் தம்பியோட பாலகிருஷ்ணாவுக்கு அவருக்கு என்ன பவர் இருக்குது? அவர் சராசரி மனுஷன், அவர் இதுக்கு அடித்தா 10-20 பேர் விடணும். அந்த மாதிரி ஒரு பூ சுற்றுறதெல்லாம் நடிகர் பாலகிருஷ்ணா படத்தில் ஈஸ்வலாக என்ன பூ சுற்றுறமோ அது எல்லாமே இதில் இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அவர் கடவுளை பற்றி சொல்கிற வசனம்லாம், அகண்டா சொல்கிறதெல்லாம் கடவுள் நம்பிக்கை வந்து கடவுளை வந்து சொல்லுவார், எதை வச்சு உங்களுக்கு வந்து கடவுள் இல்லை சொல்கிறீங்க, உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன குறைகள் இருக்குது, அந்த எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும். அது கடவுளை பற்றி சொல்கிறோமோ அந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து டைலாக் டெலிவரிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாலகிருஷ்ணா. அந்த டைலாக்லாம் நான் வந்து நம்ம கைத்தட்டி பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு இன்டர்வல் எப்படி என்ட்ரன்ஸ் எப்படியோ வந்து இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து பெரிய சூப்பரான பிரம்மாண்டமான சீனு. அகண்டா வந்து பார்த்தீங்கன்னா சூளத்தில் வந்து ஒரு 20 பேர் 30 பேர் ஒரே சூளத்தில் குத்தி தூக்கி அப்படியே நிற்க வைப்பார். ஆளுங்களை நிற்க வச்சு ஒரு தலையை மட்டும் துண்டாக வெட்டுவார். அது மாதிரி சீன்ஸுக்கெலாம் இந்த படத்தில் இன்ட்ரோ பிளாக்லாம் நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த திரைப்படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து கனெக்டிவிட்டி ஆகுமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுங்கெலாம் வந்து பார்க்கலாமான்னு கேட்டாங்கன்னா ஃபேமிலி எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து செட் ஆகாமல் கண்டிப்பாக செட் ஆகாது. சில பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அந்த சிவனை வந்து மேலேருந்து வர சீனும் நம்ம பாலகிருஷ்ணாவோட அம்மாவுக்கு வந்து கிட்ட பேசுகிற சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட் எமோஷனல் நல்லா இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் கூடவோ செகண்ட் பார்ட் கூடவோ கம்பேர் பண்ணாங்கன்னா இந்த திரைப்படத்தை நான் பார்த்த வரைக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் கருத்து இந்த திரைப்படத்தை விட ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த திரைப்படம் வந்து ரொம்ப இது. ரெண்டாவது சிஜி ஒர்க்லாம் நல்லா பிரம்மாண்டமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆனால் ஷோ வந்து எல்லாமே சிஜி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து க்ரீன் மேட் போட்டு தான் எடுத்திருக்காங்க. எதுவுமே அவங்க எதுவுமே பண்ணல, எல்லாம் பிரம்மாண்டமாக செலவு பண்ணி க்ரீன் மேட் போட்டு தான் எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் வந்து பாலகிருஷ்ணாவை பார்க்குறவங்க யார் லைக் பண்ணி பார்க்குறவங்களும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாலகிருஷ்ணாக்காக இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்.